அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் ஏற்கனவே பேசினதை விட மிச்சம்தான். நிறைய பேருக்கு நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கல்யாணம் தாமதமாகிறதுக்கு காரணங்கள் ஒன்று ஜாதகம் பார்க்குறது, இன்னொன்று சொந்த வீடு அப்படி இருந்தேன். இதை விட எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இது எனக்கு தெரிஞ்சு என்னை சார்ந்து நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவினர் பெண், ரொம்ப அழகானவா, அன்பானவா, எனக்கு தெரிஞ்ச பெண். பையனும் நல்ல பையன்தான், மிக அருகில் ரொம்ப தெரிஞ்சவங்க. இப்போ இந்த பையனுக்கு அந்த பெண்ணை நான் பையன் வீட்டில் பையனுடைய அம்மாக்கிட்ட, அண்ணிக்கிட்ட, அவங்க ஃபேமிலியில் பேசினேன். சரி, நம்ம பெண் பார்க்க போகலாம், என்னைக்கு போவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினச்சாங்களோ, என்ன முடிவு பண்ணாங்களோ, அந்த ஊர் பிடிக்கலை, எங்களுக்கு அந்த பெண் வேண்டாம் அப்படின்னாங்க. அதாவது வரன் பார்க்கும்போது ஆணும் சரி பெண்ணும் சரி இளமை பருவத்தில் நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அழகாக இருக்கணும், குணமாக இருக்கணும், பணம் இருக்கணும், படிப்பு இருக்கணும், இது எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன சம்பளத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கதைக்கு வருவோம். அந்த பெண் பார்க்க போயிருந்தோம். பெண்ணை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கும் அப்படியே இருந்துட்டாங்க. பெண் அந்த அவங்களுக்கு, என்னுடைய உறவினர் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். நிஜமாக காலேஜ் படிக்கிற ஒரு பையன், ஸ்கூல் 12th படிச்சுட்ருக்குறான். அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருக்கு இப்போது என்னுடைய கணக்குப்படி ஒரு 50 வயசு இருக்கலாம். 48 வயசு 50 வயசு இருக்கும். 25 வயசில் பொண்ணு பார்த்துருப்போம். இப்போ 25 வருஷம் ஆகுது. அதே பையன் என்கிட்ட இப்போது, அன்னைக்கு அவ்வளவு கண்டிஷன் போட்டு பொண்ணு பார்த்து அந்த கல்யாணம் நடக்காமல், இப்போ அப்பா இறந்து தவறிட்டாங்க, அம்மா தவறிட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க போயிட்டாங்க. பாவம் அந்த பையன் தனிமையில் இருக்கார். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் தாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் மனம் முடித்து கொள்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போது கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு இதுதான் எக்ஸாம்பிள், இதுதான் எடுத்துக்காட்டு. அன்னைக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளவு குறை சொன்னவர், இன்றைக்கி அதே ஆள் அதே என்னிடத்தில் அதே இப்படி சொல்கிறாங்க. தயவு செய்து வரன் பார்க்குறவங்க ஆணோ பெண்ணோ அவ்வளவு கண்டிஷன் போடாதீங்க. ஏதோ ஒன்று மெயினாக முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய ஒரு கண்டிஷன், நல்லவனா கெட்டவனா.